எம்மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எமக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க எம்மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எமக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே பிதாவான எம் தேவனே தகப்பனே எம் தந்தையே பிதாவான எம் தேவனே தகப்பனே எம் தந்தையே மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும் மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும் வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீ கரைபடாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீ வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே மாம்சமான திரையை அன்று இழித்து புது வழி திறந்தி மாம்சமான திரையை அன்று கிழித்தெறிந்து வழி திறந்தி மகா மகா பரிசுத்தமும் சமூகம் நுழைய செய்தி மகா மகா பரிசுத்தமும் சமூகம் நுழைய செய்தி வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே வல்லமையும் மகிமையும் தகப்பனே
சமூகம் நிறுத்தினீரே, உமது சித்தம் நாங்கள் செய்திட. உம் சமூகம் எம்மை நிறுத்தினீரே, உமது சித்தம் நாங்கள் செய்திட. அரசராக குருவாக ஏற்படுத்தினீர் ஊழியம் செய்ய. அரசராக குருவாக ஏற்படுத்தினீர் ஊழியம் செய்ய. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. சபை மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே சபைக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தே. நாங்கள் பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தே. பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. Amen. Hallelujah. F 6/8 115. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. நித்திய அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. தூய அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. தேவ ஆட்டுக்குட்டியானவரே
உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நித்திய அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. தேவ ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. பக்கம் நின்று வலுவூட்டுகிறீர், எம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறீர். தினம் பக்கம் நின்று வலுவூட்டுகிறீர், எம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறீர். தீமை அணுகாமல் காத்து சேர்த்திடுவீர் பரலோகம். இந்த தீமை அணுகாமல் காத்து எம்மை சேர்த்திடுவீர் பரலோகம். உமக்கே ஆராதனை, தந்தையே உமக்கே ஆராதனை, இயேசுவே உமக்கே ஆராதனை, ஆவியாரே உமக்கே ஆராதனை. தூய அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. தேவ ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. எரிகின்ற அக்கினி சூளை எதுவும் என்னை தொடுவதில்லை. எரிகின்ற அக்கினி சூளை எதுவும் என்னை தொடுவதில்லை. ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவே. உம்மை ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவே. உமக்கே ஆராதனை, தந்தையே உமக்கே ஆராதனை, இயேசுவே உமக்கே ஆராதனை, ஆவியாரே உமக்கே ஆராதனை. தூய அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. தேவ ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. நீ செய்ய நினைத்ததெல்லாம் தடைபடாது என்றறிவோ. நீ செய்ய நினைத்ததெல்லாம் தடைபடாது என்றறிவோ. சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்க அனைத்தையும் செய்து முடிப்பவர். சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்க அனைத்தையும் செய்து முடிப்பவர். ஏகோபித்து உமக்கே ஆராதனை, தந்தையே உமக்கே ஆராதனை, இயேசுவே உமக்கே ஆராதனை, ஆவியாரே உமக்கே ஆராதனை. நித்திய அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. தேவ ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. தூய அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. தேவ ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவர் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. முடிவில்லாத இறை அரசை, முடிவில்லா காலம் முதற்க நீங்கள் உள்ளங்களிலே ஸ்தாபித்து அதை பகிரங்கமாக புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேமாக மறு உருவ அடைய செய்து புது சிருஷ்டியின் காரியத்தை எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி சகலவற்றையும் பரிபாலித்து வருகிற தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, கர்த்தாதி கர்த்தாவே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். கற்றுத்தாங்கப்பா, உம்மை நாமத்தை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள
முதன்மைப்படுத்திக் கொள்ள, முக்கியப்படுத்திக் கொள்ள, மையப்படுத்திக் கொள்ள, வேறு பிரிக்கப்பட்ட அந்த வாழ்விலே வேற்றுமையான கருத்து இல்லாமல் ஒருமையான ஒற்றுமையான கருத்துடன் உம்மை நாங்கள் தொழுது கொண்டு உமது சாயலாகவே மகிமையின் மேல் மகிமையடைந்த மறுரூபமாக இந்த மாதத்தை, இந்த நாட்களை இன்னுமாக விசேஷித்துக் கொள்ள எங்களை ஆட்கொள்ளும். ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினாலே சம்பாதித்த திருச்சபை கர்த்தர் காத்தருள் வழி நடத்தும். தேங்க்யூ லார்ட். தேசம் வசமாக முடிய எங்கள் இதயங்கள், எங்கள் வாழ்வும் கைப்படிந்த ஒரு காரியமாய் மாற வேண்டிக் கொள்கிறோம். தேங்க்யூ ஃபாதர் காட். உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடுமே துதிக்கிறோம். எல்லையில்லாத ஒரு ஸ்லாக்கியத்திலே சங்கோஜமின்றி ஏராளம் தாராளமாக எங்களை ஏற்று வழி நடத்தி வருகிறேன். இந்த கனம், இதற்குரிய கனம், மகிமை, துதி உமக்கே தான் உரித்தாக வேண்டும். அது உமக்கே உரித்ததே. தேங்க்யூ, தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். இயேசுவின் நாமத்தில் வழி நடத்தும் பிதாவே. எழுமை நிற்போம். நாம் 1ஆம் தேதி அதிகாலை 1 Corinthians 4ஆம் அதிகாரத்தை வாசித்தோம். இன்று நாம் ரோமர்கள் நிறுவம் 14ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். லெட்ஸ் ரீட் தி புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 14. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவருடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காதிருங்கள். ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான், பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். புசிக்கிறவன் புசியாது இருக்கிறவனை அற்பமாக எண்ணாதிருப்பானாக. புசியாது இருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே. மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. அன்றியும் ஒருவனை மற்றொரு நாளிலும் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான். வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவனவன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன். நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாது இருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். புசியாது இருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதுமில்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவும் மரித்தோரின் மேலும் ஜீவனோரின் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டே மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போமே. அந்தப்படி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்றே தீர்மானித்து கொள்ளுங்கள். ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளதல்லவென்று கர்த்தராகிய இயேசுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பொருளை தீட்டுள்ளதென்று எண்ணிக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு அது தீட்டுள்ளதாயிருக்கும். போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. அவனை உன் போஜனத்தினால் கெடுக்காதே. கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது.
இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். போஜனத்து நிமித்தம் தேவனை கிரியை அழித்து போடாதே. எந்த பதார்த்தமும் சுத்தமுள்ளதுதான், ஆனாலும் இடருள் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாயிருக்கும். மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற எதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுகிறதுக்காவது தவறுகிறதுக்காவது பலவீனப்படுவதற்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றை செய்யாமல் இருப்பதே நன்மையாயிருக்கும். உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன்மட்டும் இருக்கட்டும். நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளியாக்காதவன் பாக்கியவான். ஒருவன் சம்சயப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினாலே உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. ஒரு சில பாடலை தேவனை நாம் மகிமைப்படுத்தி பாடுவோம். பின்பு நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். Reggaeton Pop Tempo 128. முடிவில்லாதவரே, நல்ல முடிவை தருபவரே, முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே, முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்திற்காகவரே, நல் முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே, புகலிடமே மறைவிடமே சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே என் அக்களிப்பே உம்மை என்னாலும் ஆராதிப்பே, புகலிடமே என் மறைவிடமே சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே என் அக்களிப்பே உம்மை என்னாலும் ஆராதிப்பே, என்னாலும் நடத்திடுவே, தாங்கும் கரமும் உடையது என்றென்று காத்திடுவே, இதுவரை நடத்தின எபனேசர் நீரே என்னாலும் நடத்திடுவே, இனிமேலும் தாங்கும் கரமும் உடையது என்றென்று காத்திடுமே, புகலிடமே மறைவிடமே சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே என் அக்களிப்பே உம்மை என்னாலும் ஆராதிப்பே, புகலிடமே மறைவிடமே சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே என் அக்களிப்பே உம்மை என்னாலும் ஆராதிப்பே, ஓங்கிய புயமும் அடைக்கலம் நீரே வழுவாமல் காத்திடுவே, ஒருவரை பெரிய காரியம் செய்வே ஒத்தாசை அனுப்பிடுவே, ஓங்கிய புயமும் அடைக்கலம் நீரே வழுவாமல் காத்திடுவே, ஒருவரை பெரிய காரியம் செய்வே ஒத்தாசை அனுப்பிடுவே, கோவிந்து புகலிடமே மறைவிடமே சமாதான
சமாதானமே சந்தூரணமே ஆறுதலே என் மக்களிப்பே உம்மை என்னாலும் ஆராதிப்பே புகலிடமே என் அறைவிடமே சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே என் மக்களிப்பே உம்மை என்னாலும் ஆராதிப்பே உன்னதமானவர் மறைவில் இருப்பதால் வல்லவனிட தங்குவே அடைக்கலம் கோட்டை நான் நம்பும் தேவன் என்றே நான் சொல்லிடுவேன் உன்னதமானவர் மறைவில் இருப்பதால் வல்லவனிட தங்குவே அடைக்கலம் கோட்டை நான் நம்பும் தேவன் என்றே நான் சொல்லிடுவேன் புகலிடமே மறைவிடமே சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே என் அக்கழிப்பே உம்மை என்னாலும் ஆராதிப்பே புகலிடமே என் மறைவிடமே சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே என் அக்கழிப்பே உம்மை என்னாலும் ஆராதிப்பே முடிவில்லாதவரே நல் முடிவை தருபவரே முடிவில்லாதவரே நல் முடிவை தருபவரே என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே கோபித்து புகலிடமே என் மறைவிடமே சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே என் மக்களிப்பே உம்மை என்னாலும் ஆராதிப்போம் புகலிடமே என் மறைவிடமே சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே என் மக்களிப்பே உம்மை என்னாலும் ஆராதிப்போம் உம்மை என்னாலும் ஆராதிப்போம் அல்லேலூயா F minor 3D K85 துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே தூயவரே எந்தன் துணையாளரே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே எந்தன் மணவாளரே துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே தூயவரே எந்தன் துணையாளரே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே எந்தன் மணவாளரே ஆராதனை 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 உமக்கே ஐயா ஆராதனை 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 உமக்கே ஐயா உந்தன் நாமம் அறிந்த என்னை உன்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர் உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர் உந்தன் நாமம் அறிந்த என்னை உன்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர் உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர் துதிக்கு பாத்திர நீரல்லவோ கனத்துக்கு பாத்திர நீரல்லவோ துதிக்கு பாத்திர நீரல்லவோ மகிமைக்கு பாத்திர நீரல்லவோ
அந்த அடியில் நிறைய மிஸ்டேக் இருக்கு. ஐ திங்க் ஸோ, ஏதாவது விட்டு போச்சு. Okay, we'll sing another song. Thank you, Lord. F minor, Gospel Sisters 145. நிகரே இல்லா தேவன் நீ, இணையல்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நீ. நிகரே இல்லா தேவன் நீ, இணையல்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவை, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீரின் ஜீவ அற்பமும் நீ, சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமை மேகமும் நீ, குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, என் ஜீவ அற்பமும் நீ, சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமை மேகமும் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. வானசேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே, உம்மையாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற
மெய்யாகவே நீர் ராஜா, நீர் ராஜாதி ராஜா, நீர் கர்த்தாதி கர்த்தா, நீர் தேவாதி தேவன், ஒப்பில்லாதவர், என்னென்றும் வாழ்கிறவர், எங்களுக்குள்ளே வாழும்படி வரம் பெற்றவர், எங்கள் ஜீவனின் தீர்காயுசுமானவர். தேங்க்யூ லார்ட். நாமத்தை தொடர்ந்து இந்த ஸ்தல சபையிலே நீர் தூய்மைப்படுத்திக் கொள்ளும். தேசங்களை, இஸ்ரவேலை ஆண்டவரை நெருக்குகிற அந்திகிறிஸ்து அக்கிரமக்காரன் வெளிப்படுவதற்கான எல்லா ஆயத்தங்களும், எங்களுக்கு குறிக்கப்பட்ட கிருபையின் அகவாசங்கள் முடிவுக்கு வரும்படியான மூர்க்கத்துடன் செயல்படும் காலங்கள், சமயங்களை ஆண்டு கொண்டிருக்கிற அவைகளை படையெடுத்து ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிற அந்தகாரத்தின் வல்லமைகள் முறிக்கப்படும்படி உடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம். ஜீசஸ். சிறு குழந்தைகளானாலும் பெரியவர்களானாலும், முந்தினோரானாலும் பிந்தினோரானாலும், ஆண்களானாலும் பெண்களானாலும், அடிமைகளானாலும் சுயாதீனர்களானாலும், யூதர்களானாலும் கிரேக்கர்களானாலும், கிறிஸ்து எங்களுக்கு தேவபலனாக இருந்து முடிவிலா அரசிலே, முடிவிலா ராஜ்யத்தின் பிரஜைகளாக மாத்திரம் அல்லாமல் முடிவில்லாத மன்னனுடைய மாண்புமிக்க ஒரு மணவாட்டியாய் வாழ தொடர்ந்து எங்களை மெருகேற்றும், தூய்மைப்படுத்தும், பலப்படுத்தும், அபிஷேகம் பிரயோஜனமானங்களை சிந்திக்க உதவி செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே. உட்கார்வோம். நாம் நேரத்தை கருதி இருந்தாலும் அவசியமானவைகளை தியானிப்போம். மகா பலமான வல்லமையான விஷயங்களை நான் தியானிக்கிறோம். பந்தி நீங்கள் எடுக்க வரும்பொழுது இந்த இடத்துல காணிக்கை பெட்டி இருக்கும். அப்போ நீங்கள் காணிக்கை செலுத்தலாம். இருந்த இடத்துல யாருக்கெல்லாம் பிறந்த நாளோ திருமண நாளோ நீங்கள் உங்கள் கைகளை உயர்த்தலாம். அவளுக்காக நம்ம ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை சிந்திப்போம். ஓகே, நீங்கள் எழுச்சினா அது பெட்டர். யூ கேன் ஸ்டாண்ட் அப். யாருக்கெல்லாம் பிறந்த நாளோ யாருக்கெல்லாம் திருமண நாளோ நீங்கள் எழுச்சினா வில் பி தேங்க்ஃபுல். ஓகே, நம்ம நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். பிறந்த நாள் வரல, ப்ரேயர் பண்ணிக்கணும். சோதரம் வந்துட்டாங்களே, நிற்கிறாங்க. ஐ திங்க் ஸோ. ஜீவனுள்ள தேவனே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரத்தில் இன்றைக்கு 4ஆம் தேதி 10ஆம் தேதி வரைக்குமாக தங்கள் பிறந்த நாளை, திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இப்படி அவசரத்தினாலேயோ இல்லை மறதினாலேயோ நாங்கள் மறந்து போனாலும், முழு தீர்மானமாக உலக தோற்றத்துக்கு முன்னே, உலக தோற்றம் முதற்கொண்டு இவர்கள் உம்முடைய வடிவத்தை அடைந்து உம்முடைய மறுரூபத்துக்கென தெரிந்து கொள்ளப்பட்ட மீட்டுக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற அகவாசத்தை இவர்களுக்கு தந்து இந்த பூமியில் அனுப்பினவர். இவர்கள் திருமணமானதுக்கு முன்னும் திருமணமான பின்னும் தாயின் கற்பத்திலே கரு உருவான நாளிகையிலிருந்து அவர்களை நினைவு கூறுகிறீர், கண்காணிக்கிறீர். நமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த 2025, 26 என்ற ஜீவித ஆண்டை இவர்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. சென்று போன ஆண்டுகளிலே உம்முடைய உண்மை உமக்கே உரித்ததாக, மேன்மையானதாக, நிலைவரமானதாக இருந்தது, நீதியானதாக இருந்தது, நிச்சயமானதாக இருந்தது. இந்த புதிய ஆண்டிலும் உம்முடைய உண்மை பெரிதாக இருப்பதாக. இடையிலே ஆண்டவரே உம்மை அறியவும் ரட்சிக்கப்படவும் சமயம் ஒருவர் புருஷன் மனைவியாக அடையும்படியாக நீர் பாராட்டின இரக்கங்களுக்காக நன்றி. திருமணம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது என்று நீ ஸ்தாபித்த முதல் ஸ்தாபனம் குடும்பம். அந்த ஆண்டவரே, குடும்ப வாழ்விலே நீரும் அவர்களோடு இருக்கவும், அவர்கள் உம்மோடு இருக்கவும், சபையோடு அங்கங்களாக அவர்களாய் இணைந்து உலகமும் பாதாளமும் நடுங்கி போக தலை குனிந்து வணங்கி உம்மை தொழுது கொள்ள உடைய புனிதமான இந்த உறவை உயர்த்தி பார்க்க திருமணத்தை நீர் ஆசீர்வதித்து தந்தீர். அதிலே பங்கு பெற்ற இந்த தம்பதிகளை விசேஷமாய் ஆசீர்வதியும். அவளுக்கு குறித்ததை நிறைவேற்றும்.
ஒருவரையும் நேசிக்க கற்றுத்தாரும். கிறிஸ்துவோடு சபையோடு இருக்கிற ஐக்கியத்தின் மகத்துவங்களை அறிய புரிய பிரகாசமான மனக்கண்களை தாரும். அவர்களுக்கு தந்த சந்ததிகளுக்காய் நன்றி. அவர்களை ஆசீர்வதியும். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சரியான சவால்கள் எழும்பி நிகழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே யோசுவாவை போல, காலவை போல அர்ப்பணிக்கப்பட்ட குடும்பங்களாய் உமக்கும்பாக வாழ உதவித்தாங்க. ஆக்கிலா பிரிஸ்கலாளிகளைப் போல உடைய ராஜ்யத்தின் பணியிலே தங்கள் பங்கை முழு குடும்பமாக ஈடுபடுத்திக் கொள்ள கிருபை தாங்க. ஒவ்வொருக்கும் குறித்து நிறைவேற்றுங்க. தேங்க்யூ லார்ட். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, நான் யோசிப்பேன், இப்படி யோசிச்சிருக்கேன், இன்னும் கூட தான் யோசிக்க அப்பப்போ தோணுது, யோசிக்கத்தான் செய்கிறேன். சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு நம்முடைய கால அட்டவணையிலே 5785 ஆண்டு வரைக்கும் காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. சிருஷ்டிப்பின் ஆரம்பத்திலிருந்து ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாக பல விஷயங்களை செய்து முடித்திருக்கலாம். காலங்களை சமயங்களையும் பற்றிய ஒரு பெரிய விசேஷித்த பொறுப்புள்ள ஒரு ஞானம், செயல்திறன் கடவுளுக்கே உரியது. காலத்தை பற்றியும் காலத்தை நிர்மாணிக்கும் கருவிகளையும் மனிதன் மிகவும் பிரமாதமான கண்டுபிடித்திருக்கிறான். அதெல்லாம் மிக ஆச்சரியமான விஷயங்கள். மனிதனுடைய கண்டுபிடிப்புக்கெல்லாம் வித்தாக அமைவது தேவனுடைய வார்த்தைகள் மாத்திரம்தான். தேவனுடைய வார்த்தைகள் சம்பவிக்க பண்ணின சம்பவங்கள், சரித்திர சம்பவங்கள் தான். அதிலிருந்து தான் மறுபடியும் அவர்களுக்கு அந்த உத்வேகம் கிடைக்கிறது. They get very inspired again and again in a challenging way to go forth, go after new inventions and discoveries. அவர்கள் அந்த ஒரு பக்கத்தில் விஞ்ஞானிகள், ஆய்வாளர்கள் பரவசமாக அதை ஈடுபாடாய் வாழ்க்கையோடு அதுவே வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதைவிட புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தையும் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அந்தகார லோகாதிபதியும் வானமுள்ள பொல்லாத ஆவின் சேனைகளின் வல்லமைகளையும் ஜெயிக்கவும் 2 கொரிந்தியர் 10:3-6 வரைக்கும் வாசிக்கிற ஆவிக்குரிய யுத்தத்தில் ஆண்டவர் பிரயோகித்திருக்கிற எல்லா சூப்பர் நேச்சுரல் வெப்பன்ஸ், டிஃபென்சிவ் அண்ட் அஃபென்சிவ் வெப்பன்ஸ், வார்ஃபேர், இதெல்லாம் பற்றி தேவன் நமக்கு சொல்லி கொடுத்து அப்படியே ரொம்ப ஆவலாக உன்னிப்பாக பார்க்குறார். யார் என்னுடைய முழுமையில், யார் என்னுடைய நான் அறிவுறுத்தி வெளியே தெரிய காட்டின விஷயங்களிலே யார் முழு ஈடுபாடோடு கூட இருந்து என் யுத்தங்களிலே அவளை நான் நம்பி என் ஜெயங்களை தேசங்களிலே, மக்களுடைய இல்லங்களிலே, உள்ளங்களிலே, எல்லைகளிலே நான் ஸ்தாபிப்பேன். நான் முழுமையான இறை அரசை பூமியிலே பழையதெல்லாம் நீக்கி ஒரு 1000 வருடம் அரசாட்சி செய்த பிற்பாடு எல்லாவற்றையும் புதிதாக்கும் அந்த நாளிகை பிறந்தும் யார் என்னுடைய திருவுளத்துக்கேற்று வாழ்வார்கள் என்று ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒன்றாம் தேதி கூட சொன்னேன், மட்டமாக வாழாதீங்க. இன்றைக்கி 1ஆம் தேதிக்கு மாத்திரமில்லை, என்றைக்குமே நமக்கு காலத்தால் அழியாத பேருண்மைகளைத்தான் நமக்கு ஆண்டவர் கருப்பொருளாய் திறந்து வருகிறார். முடிவெல்லாம் காலம் வரைக்கும் நம்முடைய கீழ்ப்படுதல் ஒரு மாபெரும் ஆக்கப்பூர்வமான பாதிப்பை ஏற்படுத்த முடியாத தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு காரியம் சொன்னேன். அப்போ அது கூட நான் படிக்கிற சில விஷயங்களை எனக்கு ரொம்ப பிரமாதமாக எடுத்து சொல்ல தெரியலங்க. அந்த துக்கம் வெக்கம் இருக்க போக ஜப்பான் தேசத்தில் ஒரு விஞ்ஞானி மோசமான வார்த்தைகளை பேசவும் கேட்க சகிக்காத இசைகளை இசைக்கவும் ஒரு பக்கம் செய்து கேட்டு மெய்மறந்து போய் தங்களே மறந்து பரவசமடைந்து விடுதலை அடைந்து ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய அப்படிப்பட்டதான வார்த்தைகளையும் இசைகளையும் இசைத்து 2 பக்கத்தில் ஒரு பெரிய கண்ணாடி குடுவை வைத்து அதில்
அந்த ஜினியாஸ் சொல்வது போல் சீக்கிரமாக வளரக்கூடிய பல வர்ண பூச்செடிகளை வைத்து ஆய்வு செய்திருக்கிறார். ஹோப்ஃபுல்லி குறிப்பிட்ட நாட்கள், நாட் ஃபார் லாங் மந்த்ஸ், ஏன்னா அந்த செடிகள்லாம் சீக்கிரம் வளர்ந்துடும். இந்த இடது பக்கத்திலே மோசமான என்வாயன்மெண்ட்டில், சூழலிலே மோசமான வார்த்தைகளை, மோசமான இசைகளை கேட்டு அந்த செடியெலாம் மங்கி ஒரு மாதிரி அழகிழந்து வாடி சொங்கி அப்படியே சுருங்கி போனது போல் இருந்திருக்கிறது. வலது பக்கத்தில் பிரமாதமான வார்த்தைகளையும் நல்ல இசைகளையும் கேட்டு வளர்ந்த இந்த செடிகளோ மிகவும் ஆச்சரியமான வண்ணங்களோடு கூட வண்ண மலர்களாக பூ பூத்து அது பிரகாசித்திருக்கிறதா சொல்கிறாரு. இந்த பாசிட்டிவ் வைப்ஸ், பாசிட்டிவ் வேர்ட்ஸ், பாசிட்டிவ் திங்கிங்லாம் சொல்கிறோம். அதை நம்ம கர்த்தருடைய வார்த்தையோடு நம்ம ஒப்பிட்டு, கர்த்தர் நம்ம பற்றி என்ன சொல்கிறாரு, கர்த்தர் நம்ம ஒரு வாழ்க்கையே ஒரு பூவை போல், புல்லின் பூவை போல், புல்லை போல் ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்கிறாரு. அது உதிர்ந்து போகும், வாடி போயிடும், அவருடைய வசனமே என்னென்னைக்கு நிலைத்திருக்கும் சொல்கிறாரு. நாம் ஏன் நேரம் எடுத்து பொறுப்போடு கூட இவைகளை சிந்தித்து, தத்துவம் இல்லை, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அப்சல்யூட் ரியாலிட்டிஸ். எத்தனை பேர் வழக்கமாக சமீப காலத்திலலாம் பார்க்குறோம், கேள்விப்படுறோம், தெரியல. ஹவ் ஃபார் இட்ஸ் ஆல் ஸோ ட்ரூ, 100% ட்ரூன்னு தெரியல. அடிக்கடி நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி NDA எக்ஸ்பீரியன்ஸஸ், அதில் போய் பரலோகத்துக்கு போயிட்டு வர்றது, அங்கே போகிறது, நரகத்துக்கு போயிட்டு வர்றதுலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் இருந்தாலும் கூட வேதத்திலே ஆண்டவர் விவரித்த அந்த நிலைகளை நாம் யோசித்து, இந்த ராஜாதி ராஜாவோடு கூட அந்த இறை அரசின் விஷயங்களை பற்றி நமக்கு ஒரு ஃபேசினேஷனே இல்லை, ஒரு ஆவலே இல்லை. இன்னும் நாம் கர்த்தருடைய நாமத்தையும் வல்லமையும் ப்ராபப்ளி அவருடைய எல்லா இந்த சவரட்சணைகளெல்லாம் உபயோகித்து எதையோ பூமியில் கட்டி பீத்தலாக ஒரு பேர் சம்பாதிச்சிக்கலாம், ஒரு அறியாத மதீனமான மூர்க்கமான அற்பமான ஒரு போக்கோடு கூட நடந்து கொள்கிறோம் என்பது வெளியில் சொல்லிக்க முடியாத வெக்கம் துக்கமான ஒரு விஷயமாக இருக்கிறது. 1ஆம் தேதி காலையில் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை யோசித்தோம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி. இன்றைக்கி நாம் யோசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியின் சமாதானம் பரிசுத்தானாலே உண்டாகிற சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி. இதெல்லாம் நம்ம பிடிக்குது பிடிக்கல, வேணும் வேணாம், அதுக்கெலாம் இங்கே இடமே இல்லை. இதெல்லாம் தேவன் தீர்மானித்தவைகள், தீர்மானித்த பிரகாரமாக தீர்மானித்த நாட்களிலே, நிலைகளிலே, எல்லைகளிலே, உள்ளங்களிலே, இல்லங்களிலே நடந்து கொண்டே இருக்கும், ஸ்தாபகம் ஆகிக்கொண்டே இருக்கும். புரிதல் மூலமாக தெளிந்த புத்தியோடு கூட நாம் பங்குதாரர்களாய் மாறினாலே ஒழிய, இது இந்த தற்காலிகமான ஒர்க்கிங் விசான்னு சொல்கிறது போல் சில இடத்துல போய் வேலை செய்கிறதுக்கு மாத்திரம், பிஸ்னஸ்க்கு மாத்திரம் கொடுத்துருக்குறாங்க, அங்கே பிரஜையாக மாற முடியாதுங்கிற ஒரு அயல்நாட்டு பயணத்தில் போயிட்டு வர இப்படிப்பட்டதான காரியங்களில் இருந்தால் இறையரசின் மேன்மை நாம் புரியவே முடியாது. என்னுடைய மிகுந்த குறைந்த அறிவில் எந்த ஒரு நாட்டு பிரஜையும் இந்த நாட்டினுடைய முழு குடியுரிமையின் மேன்மையை, அதனுடைய சலுகைகளை அனுபவித்ததாக பெருசாக தெரியல. அப்படிலாம் ஒரு சலுகை இருக்குன்னு அவங்கவுங்க உணர்ந்தவங்க துடிச்சு போய் கரிசனையாக அதுவுமே தேவனுடைய ஒரு உதவின்னு நான் என்ன அளவிலே நான் நம்புகிறேன். அவர்கள் சட்டத்திட்டங்களையும் அந்த சட்ட ஷரத்துக்குள்ளே அடிப்படை மனித உரிமை பற்றிய காரியங்களெல்லாம் கடைசி குடிமகன் மட்டுமாக அடையணும், அவன் மரியாதைக்குரியவன், இந்த தேசத்துக்குரியவன், மண்ணுக்குரியவன் என்பதெல்லாம் அவங்க எடுத்துரைத்து அதுக்கு வழிகளை வகுத்து தந்திருக்கிறார்கள். குறிப்பாக டாக்டர் அம்பேத்கர் ப்ளஸ் அதர் கைண்ட் ஆஃப் பிக் டீம் ஆஃப் லா மேக்கர்ஸ், சட்ட நிபுணர்கள், தேசப்பற்றுள்ளவர்கள். This has been true in all the nations of the world.
ஆனாலும் சட்டங்கள்லாம் மிகவும் கடுமையாக இருந்தாலும், மகா உறுதியாக இருந்தாலும், அறிவிக்கப்படாத சட்டங்கிறது போல, சட்டத்தை மதிக்க தெரியாத மிருகங்களைப் போல வாழுகிறவர்கள் மனிதர்களை ஒடுக்குகிறார்கள், நசுக்கிறார்கள், அழிக்கிறார்கள், சேதப்படுத்துகிறார்கள், சிதைக்கிறார்கள். இட்ஸ் அ வெரி பெயின்ஃபுல் பேரலல். ஆண்டுடைய ராஜ்யத்தினுடைய உண்மைகளையும் நாம் இந்த அளவுக்கு எடுத்து சொல்லி வெலுமினஸ் புக்ஸ் நிறைந்த ஆய்வுக்கு பின்னே தலையணை போல பெரிய பெரிய புத்தகங்களை எழுதின பண்டிதர்கள் எழுதி மறைந்து போய்விட்டார்கள். அதை ஆராய்ந்து முடிப்பதற்கே பல ஆண்டுகள் பிடிக்கிறது, புரிந்து கொள்வதற்கும். ஆனால் அந்த நிறைவிலே நாம் வரவில்லை. அந்த நிறைவிலே நாம் இன்னும் வரவில்லை. அந்த நிறைவை நோக்கி நாம் பயணிக்கவும் இல்லை. எளிய, மிகவும் எளிய விதத்தில் வேதத்தை ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அது என்னை பொறுத்த மட்டும் எனக்கு ரொம்ப அது வெரி ஆஃபன் இன் அ கிவன் டே, ஒரே நாளிலே பல முறை தேவன் அந்த விஷயத்தை எனக்கு சரியாக தலையில் கொட்டி உணர்த்துகிறதை பார்க்கிறேன். காரணம், அறிவை நான் அதிகமாக, அப்போல்லாம் அது ஆராதனை எனக்கு தெரியாது, ஐடலைஸ் பண்ணேன், விக்கிரமாக வைத்தது உண்டு. எவ்வளோ விஷயங்கள் அதெல்லாம் எனக்கு ட்ரெயின் ஆயிடுச்சு. வேத வசனத்தை இன்னும் படிக்க படிக்க உலக அறிவு மறைந்து கொண்டே இருக்கிறது. பொது அறிவு தேவை, பொது அறிவின் கூர்மை தேவை. ஆனால் அதில் அற்புதங்களும் ஆச்சரியங்களும் அழகும் நேயமும் உலக அறிவிலே அதிகமாக இல்லை. ஸோ ட்ரை, இட்ஸ் வெரி ட்ரை. ஆனால் தேவனுடைய அறிவிலே, தேவனுடைய திட்டத்திலே, படைப்பிலே தேவன் மிகவும் இப்போ அந்த வார்த்தை சொல்ல வந்தது என்னன்னா, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். வெரி சிம்பிளஸ்ட் ஸ்டேட்மெண்ட். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கான் மனுஷன். சாப்பாடு, துணிமணி, டெக்னாலஜிக்கல் இஷ்யூஸ், சோஷியலைசிங் இஷ்யூஸ், கல்ச்சுரல் இஷ்யூஸ். ஏதாவது புதுசாக செய்யணும், ஏதாவது மாற்றி யோசி, ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கான். நத்திங் சாட்டிஸ்ஃபைஸ் ஹிம். கண்டுபிடிச்சவனையும் சரி, அதை அப்படியே இதுதான் ஃபைனல் ரெவலேஷன் தள்ளி ஓடிட்டு போகிறாங்கன்னா கடைசியில் காயமடைகிறார்கள், துக்கமடைகிறார்கள், நட்டமடைகிறார்கள், சோர்ந்து போகிறார்கள், மரணத்தை, தற்கொலையை நாடி போகிறார்கள், விரக்தியின் உச்சத்துக்குள்ளே போகிறார்கள், இல்லை வெறி ஆகிறாங்க. உடனே அந்த மனித நேயத்தை இழந்து மிருகமாக மாறி விடுகிறார்கள். பட் வென் யூ ரீட் த வேர்ட், இன்னும் கடவுளே சாயலைத்தான் நம்ம பெறப்போகிறோம். we are going to become better people, we are going to become better citizens, we are going to become just like God. Hallelujah. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானம் பரிசுத்தம் உண்டான சந்தோஷமாக இருக்கிறது. why will we not prefer this? ஏன் அது நமக்கு பிடிக்கிறதில்லை? why are we dying and sweating for something is of no value at all? மதிப்பற்ற ஒரு காரியத்துக்காக நாம் ஏன் இப்படி மூர்க்கமாய் வாழுகிறோம்? அடிப்படை பிரஜையாக பிறந்திருக்கணும். அந்த பிரஜையின் உரிமை, அது அவனை சுற்றி இருக்க அரணான சட்டத்திட்டங்கள், தற்காப்பாக செயல்படும் அரசின் வாக்குறுதிகள் ஒரு தேசத்தில் இருந்தால் தான் அந்த பிரஜை அங்கே தைரியமாக உலாக முடியும். நம்ம தேச தந்தை அண்ணல் காந்தி சொல்லும்போது என்ன சொல்லுவார், எப்போ இந்தியா மெய்யான சுதந்திரம் அடையும், அர்த்தராத்திரியில் 12 மணி நடுநிசி வேளையில் ஒரு பொண்ணு வந்து தைரியமாக இந்த ஊரில் யாருடைய துணை இல்லாமல் வளம் வந்தால் அப்போ தான் இந்தியா மனித நேயமிக்க சுதந்திரம் அடைந்த ஒரு தேசமாக இருக்கும். ஃபியர்லெஸ் கம்யூனிட்டி. We are so petrified about so many petty things and greater things. யோசித்து பாருங்க, we are so petrified. பலவிதமான பயங்கள் இருக்குது, பலவிதமான இன்செக்யூரிட்டிஸ் ஆர் இன் our hearts. சும்மா இழிச்சிக்குவோம், அதெல்லாம் சமாளிச்சுக்குவோம். ஐயோ இது என்னை விட்டு போயிடுமா, அதை என்னை விட்டு போயிடுமா, இதெல்லாம் போயிடுமா, நான் இந்த மதிப்பு இழந்துடுவோம், இதான் அப்படி தான் அங்கலாய்க்கிறோம். நமக்காக ஒருவர் இருக்கிறார், நமக்குள்ளே ஒருவர் இருக்கார், நமக்கு முன்னே ஒருவர் இருக்கிறார், நம்ம சுற்றி ஒரு இருக்கார், நம்ம பின்னே ஒருத்தர் ரியர் காடாக இருக்கிறாரு, காட்னா காவலராக இருக்கிறாரு, கடவுளே நமக்காக இருக்கிறாரு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாலும் கூட we are not happy, we are not very strong enough in our faith.
தேவன் வேணும், ஆனால் தேவனை சொல்லி இதை நம்ம பிடிச்சிட்டு இருக்கணும். எதுவுமே நம்பிக்கை இல்லை, கர்த்தர் தான் நம்பிக்கை. அந்த நிலைக்கு நம்ம வரும்போது தான் சாது சுந்தர் சிங் இந்த மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸ் இந்த ஹோல் ஆஃப் சர்ச் ஹிஸ்ட்ரியில், கண்டெம்பரரி ஹிஸ்ட்ரியில் வாழ்ந்துருக்குறாங்க. there are many such lovely people. Francis of Assisi, a mighty stalwart. Thomas C. Kempis, அவங்களாம் hands-free people, mind-free people, totally dependent on God. ஒரு நாள் குத்துக்கு மிஸ் ஆச்ச ஸ்கிட்லாம் கிடையாது அவங்க லைஃப்லாம். ஒரு ஸ்கிட்டில் இட் வாஸ் பீன் a long time journey. Every day was an inspiration for them, a challenge. ஒவ்வொரு நாளும் அவர்கள் சாதனையாளர்களாக இருந்திருக்காங்க. அப்படி அவங்க கிளம்பவே எந்த நாள்லையும் அவங்க அப்படி ஆரம்பிக்கல. ரொம்ப சாதாரணமாக தேவனை சார்ந்து வாழ்ந்துருக்கிறாங்க. பஞ்சபூதங்களையும் அவரை கொண்டு ஆண்டவர் அசைத்திருக்கிறார், உபயோகித்திருக்கிறார். மிருகங்கள் மேல் அதிகாரம், பட்சிகள் மேல் அதிகாரம், ஊரும் பிராணிகள் மேல் அதிகாரம், இயற்கையின் மேல் அதிகாரம், சமுத்திரத்தின் மேல் அதிகாரம், ஜனத்தின் மேல் அதிகாரம், துராக்கிரம் நிறைந்த அரசு அதிகாரிகள் மேல் அதிகாரம், அப்படியே பட்சிக்க வருகிற ஓநாயை போன்ற மக்களுடைய ஈனமான கிரிகள் மேல் அவர்களுக்கு அதிகாரம், நெருப்பின் மேல் அதிகாரம். ஜான் ஹஸ்லாம் பிச்சிட்டாங்களாம். அந்த தண்டனையை மன்னன் அவருக்கு கொடுத்த ஒருபாடு நெருப்பில் அப்படியே ஸ்டேக்கில் அவரை எரிய விடும்போது பாலிகாப் இவங்களாம் அவங்கள தீ வைக்கும்போது தீ வச்சவங்க பைத்தியம் பிடிச்சி முடிய பிச்சுக்கிட்டாங்களாம். How is it possible? பல மன்னர்கள் சித்த பிரம்மையாகிருக்கிறாங்க, அதிகாரிகள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் அல்ல, குடிப்பும் அல்ல, அது நீதியின் சமாதான பரிசுத்தான உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. Unless we have great ideals, we will always live much less than a cheap dust. நமக்கு உயர்ந்த கருத்துக்கள், தேவனுடைய சிந்தைக்கேற்ற, அவருடைய விருப்பத்துக்கேற்ற இலக்குகள் இல்லைன்னா புழுதியை விட மட்டமாக மதிப்பற்றவர்களாகத்தான் வாழ்வோம். That is truth. அதான் உண்மை. இதிலும் பெரிதானங்களை காண்பாய் அப்படின்னு தான் ஆண்டவர் நாத்தான்வேலுக்கு சொன்னார். நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும்போதே நான் உன்னை கண்டேன் அப்படின்னோன்னா, ஐயோ என்ன ஆண்டவரை இப்படி சொல்கிறீங்க, நீ இதிலும் பெரிதானவளை காண்பாய், தேவத்துள் ஏறுகிறது இறங்குறது நீங்கள் காண்பீங்க அப்படின்னாரு. எவ்வளோ கேட்டு நம்ம எப்படி எவ்வளோ ஒரு ஊனற்ற எலும்புகளாக இருக்கிறோம், உலர்ந்து போன எலும்புகளாக இருக்கிறோம். அந்த பேராசை மிக்கவர்கள் அவங்களுக்கே கணக்கு வழக்கெல்லாம் சொத்து இருக்குது, எங்கே சொத்து இருக்குது, யார்கிட்ட இருக்குது, எவ்வளோ இருக்குன்னு தெரியாமல் இருக்குன்னு, ஆனால் இன்னும் பணம் வேணும்னு அலையிறாங்க. ஊரே வளர்ச்சி பண்ணும், ஜாதிகளையே வளர்ச்சி பண்ணும் அப்படின்னே அலையிறாங்க. அவன் ஏழை பணக்காரன் பார்க்காம அதெல்லாம் சுரண்டணும்னு நினைக்கிறாங்க. அதனால் அவனுக்கு என்ன லாபம் ஒன்றும் தெரியல, அவனுக்கு என்ன லாபம் தெரியல, அவன் என்ன சாதிக்க போகிறான்னு தெரியல. அந்தி கிறிஸ்துவனாவே அதுதான். வாட் இஸ் சேட்டன்ஸ்? அது அவன் சாத்தானுடைய வேர்ஷன் தானே, அவன் கேட்டின் மகன். வாட் இஸ் இஸ் ஃபைனல் பிளான்? அழிக்கிறதான். அதுதான் அவனுடைய ஃபுல் டைம் ஹாபி. நம்ம வாழ்கிறதும் வாழ வைக்கிறதும் தான் நம்முடைய ஃபுல் டைம் ஹாபி. அதுக்கு செலவாகணும், செலவழிக்கணும். அமுக்கி பதுக்கி வைக்கிறதுல கிறிஸ்தவ வாழ்க்கை வரவே வராது. அது விற்று செத்தே போயிடும். அது என்ன பெரிய வித்து சீடு, அது என்ன பெரிய ஃபெர்டைல் சீடாக இருந்தாலும் செத்து போயிடும், நெருக்கப்பட்டுரும். கிறிஸ்தவம் செலவாகிறது செலவழிக்கல தான் இருக்குது. நீதியும் சமாதானம் பரிசுத்தால் உண்டாகும் சந்தோஷம் மூணுமே தொடவே முடியாது. அதை ஒன்றுமே அதை டேமேஜ் பண்ணவே முடியாது, அதை அழிக்கவே முடியாது. அதை அடைய முடியும், அதை திருப்பியும் பகிர முடியும், அடைய முடியும், பகிர முடியும். அடையவும் பகிரவும் அடையவுமா இருந்தால் அது அது ஒரு பெரிய சாம்ராஜ்யமாயிடும், அது ஒரு பெரிய விஷயமாயிடும்.
அந்த அதிகாரங்களையே 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தையும் ரோமர்கள் 14ஆம் அதிகாரத்தையும் 1ஆம் வசனத்தையும் கடைசி வசனம் வரைக்கும் நீங்கள் மாதம் முழுசு வாசிச்சிங்கனாலே வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை அவ்வளோ விஷயங்களே இறை அரசுக்கு அடுத்த விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். பெரிய துறைகள் நிறைந்த ஒரு தேசத்தை பற்றி ஒரு தேசம் இயங்க வேண்டுமென்றால் பல துறைகள் இருக்கிறது. அதில் மனித வளத்துறைன்னு ஒன்று இருக்குது, அறநிலை துறைன்னு இருக்குது, 1008 துறை இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட் இருந்தும் ஒரு நாடு பிரமாதமாக ஃபங்க்ஷன் ஆகிறதில்லை. இல்லை, ஈவன் த பெஸ்ட் ஆஃப் நேஷன்ஸ் தே ஆர் கோயிங் த்ரூ லாட் ஆஃப் ஹெல் அண்ட் ஹேவக். ஃபின்லாண்ட், டென்மார்க், இவங்களாம் தே ஆர் ஃபேஸிங் ட்ரெமெண்டஸ் சேலஞ்சஸ். அந்த நாட்டிலலாம் எல்லாமே ஃப்ரீ தான். quite dirty, attitudinal, morally declined societies. பட் ஆனால் இப்படி அந்த நிலையிலும் மனிதனே இருக்கிறதாக ஃப்ரீடம் இருக்கிறாங்க. அதெல்லாம் உலகம் யாரோ இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ் எடுத்து சொல்லி இவங்க ஃபஸ்ட், இவங்க செகண்ட், இவங்க 120வது இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நமக்குள்ளே கர்த்தருடைய ராஜ்யமே இருக்குது, கர்த்தரே இருக்கிறார், பரலோகமே நமக்குள்ளே இருக்குது. நாம் பரலோகத்தின் மக்கள், நாம் பரலோகத்தின் பிரதிநிதிகள். we are the ambassadors of the kingdom of God. ஏன் அந்த ஆனந்தமான பரவசம் நமக்குள்ளே இல்லை? பவர் லிவிங், தேவனை பின்பற்றுகிறதுனால் நமக்குள்ளே தேவனுடைய வல்லமையாக செயல்படணும். 5 வார்த்தைகளை தேவன் உபயோகித்திருக்கிறார். கிராட்டோஸ், KRATOS, கிராட்டோஸ், டொமினியன். அப்படின்னா ஒவ்வொரு எல்லையின் மேலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறனால அதிகாரம். ஆதியாமத்திலே இதை வாசிக்கலாம். அதான் புக் ஆஃப் பிகினிங்ஸ். நான் சொல்கிறேன், இந்த எல்லா உண்மைகளும் ஆதியாமத்தில் இருக்குது. அங்கே தான் எடுத்து தான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்களாம் எலெக்ஷனில் வரல. 4 பேர் இவங்க ஓட்டு போட்டு நீங்களே விசாரிங்க, எங்கள் ஆளுக்கு செய்யுங்க, நியாயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லலை. அவங்களால எல்லா ஜமீனையும் அவங்களுக்குள்ளே வச்சுக்கலாம். ஆனால் நீ நடந்து சுற்றி தீரியதெல்லாம் உனக்கு தான் அப்படின்னாரு. யோசுவாவுக்கு சொல்லி கால் மிதிக்கும் தேசம்லாம் உனக்கு தான் சொன்னார். அதனால் அவங்களாம் ரியல் எஸ்டேட் ஓனர்ஸாக பிஸ்னஸ் பண்ணல. ஸ்தோத்திரம், சத்தமே இல்லை. அவங்களாம் இருக்கிற வேலி கருவிலாம் புல்டோஸ் பண்ணி உடனே ஒரு பிளாட் போட்டு விற்று பெரிய ஆளாகலை. தட் வாஸ் நாட் இன் their மைண்ட். ஆனால் எல்லா இடத்தின் மேலே அவங்களுக்கு ஆளுகை இருந்தது. டொமினியன், கிராட்டோஸ். Hallelujah. Do you and do we have Kratos? குடுகுடுப்பக்காரமாக நல்ல காலம் போகிறக்கும் ஏதாவது சொல்லணும்னு வந்திருப்பீங்களோ போல இருக்கு. இன்னும் விலையேற பெற்ற விஷயங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியிலையும் போய் கற்றுக்க முடியாது. உங்களுக்கு உங்கள் வீட்டு மேலே, உங்கள் எல்லை மேலே உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? பொன் விளையும் பூமி அப்படின்னுலாம் தமிழில் கேள்விப்பட்டிருக்கோம். உங்கள் வீட்டு மண்ணை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வாதமாக மாறுற வரைக்கும் நீங்கள் அதில் ஜெபம் பண்ணணும், அதில் நீங்கள் காலை மிதிக்கணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பாசிபிளி ட்ரூ. கண்ணால் நான் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் எனக்கு எல்லாம் தெரியாது. அப்போல்லாம் இளங்கண்டு பயம் அறியாதுன்னு ஊழியத்துக்கு போனால் அந்தமானில் அப்படியே பாலமாக வெடிச்சிருக்கும், கிராக் விட்டுருக்கும், ஒன்றுமே இருக்காது. இதை பார்த்தா இது தோன்றதுக்குள்ளே புழுதி தான் வரும், கிணறு விட்ட பூதம் புறப்படுங்க மாதிரி. அந்த கிணறுல ஒன்றுமே இருக்காது, குளம் இருக்கலையே மண்ணும் சேருமா இருக்கிறத ஜெபம் பண்ணி விடுவோம். அது 2-3 நாளைக்குள்ளே அப்படியே 10-12 அடி தண்ணி மேலே வந்துடும். அல்லேலூயா. தலையே சுற்றிடும். அல்லேலூயா. என்னண்ணா என் கையில் மையா ஒன்றும் கிடையாது. ஜெபம், விசுவாசம். கண்ணால் பார்த்துருக்கேன். நான் வாழ்ந்தேன் அதே அந்த குடிசைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கிணத்துல தான். அதான் அழுகுறேன். நான் விழுந்து போயிட்டேன் போல இருக்கு, கண்டிப்பாக மகிமை இழந்துட்டேன் போல இருக்கு, என்ன ஏதாவது பண்ணி. ஏன்னா என்ன அவர் சரி பண்ணணும். இன்னும் நாம் அந்த ரோமர்கள் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது மகிமைக்கு எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரங்கள் நாம் எவ்வளோ மட்டமாக வாழ்கிறோம் ஐயா. ஆனால் கண்ணு முழிக்க முடியல நமக்கு.
ஐயோ என்ன செய்கிறது? ரோமர்கள் 9:21 இந்த மிதியிட்ட ஒரு களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதுக்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? மண்ணினால் தான் மனுஷனை உண்டாக்குனார். ஆதாம் ஆதாம் அப்படின்னாலே ரெட் சாயில். நம்ம எல்லாம் மண்ணு தான், 800 கோடி மக்கள் மண்ணு தான். ஆனால் எந்த மண்ணுக்கு ஆண்டவர் ரத்த நிலங்கிறாரு, எந்த மண்ணுக்கு ஆண்டவர் அந்த பைசோன் 4 விதமான நதிகள் போகுது பார்த்தீங்களா, ஐப்ராத்து, யூஃப்ரட்டிஸ், டைக்ரிஸ், அதெல்லாம் போகிற அதெல்லாம் ஒரு அந்த பைசோன் போகிற இடத்துல பொன் விளையும் பூமி தான் ஆதியாமத்தில் வாசிக்கிறோம். அதெல்லாம் தாண்டி நம்மளை ஆண்டவர் பொண்ணு விளையிற பூமியே இல்லை, அவரே குடிகொள்ளும் ஒரு வீடாக மாற்றிட்டார். அல்லேலூயா. நமக்கு எது தெரியுமா கண்ணில் பெருசாக தெரியுது? தொட்டதெல்லாம் பொண்ணாகணும், ஒன்றுமே திங்க முடியாது. அந்த கதையை நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? வாத்து டெய்லியும் ஒரு முட்டை போடும், அது பொண்ணு முட்டையாக இருக்குன்ட்டு அதுக்குள்ளே நிறைய முட்டை இருக்கும் போல இருக்கும். நேற்று வாத்து அந்த கதை தான். அடுத்தா கடைசியில் வாத்தும் போச்சு, முட்டையும் அதோட எல்லாம் வற்றி போச்சு. அன்புக்குரியவர்களே, இறை அரசின் மக்களாக வாழுங்க, இறை ஆசையின் மக்களாக வாழுங்க, இறை அரசின் மக்களாக வாழுங்க. வாசிக்கிறோம், தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபா பாத்திரங்களின் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையாக இருந்தாரானால் உனக்கு என்ன? அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புறஜாதிகளிலும் இருந்து நம்மை அழைத்திருக்கிறாரு. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. வாசிங்க. எல்லாம் எழுந்துன்னு வாசிங்க. எல்லாம் எழுந்துச்சு நிற்கணும், ஒருத்தரை கூட உட்காரக்கூடாது. ஆல் ஸ்டாண்ட் அப். நீங்கள் எல்லாம் புறஜாதிகள், நானும் புறஜாதி. யூதர்களிலிருந்து மாத்திரமல்ல புறஜாதிகளிலிருந்து நம்மை அழைத்திருக்கிறாரு. நம்மைன்னு சொல்லுங்க, என்னைன்னு சொல்லுங்க. Praise the Lord. இந்த மாதிரி யாரையா நம்மளை கூப்பிட இருக்கா? உண்மையாக அவங்க ஒருத்தர் உங்களால் மதிக்க தெரியுமா உங்களுக்கு? We don't know. சும்மா வெட்டித்தனமான ஆர்கியூமெண்ட் தான். உங்களையே உங்களுக்கு இன்னும் மதிக்க தெரியாது, உங்களுக்கு தெரியாது. அந்த பிரகாசம்ல மனக்கண்கள் உங்களுக்கு எனக்கும் தேவை. பாருங்க, ஸோ தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினாலே உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. ரொம்ப பெரிய சீரியஸ் ட்ரூத். அவசியமான விஷயங்களுக்கு ஒரு அவசியமான ஒரு மாற்றம், முன்னேற்றம், திருப்பம், ஒரு நிலைவரப்பட வேண்டிய விஷயத்துக்கு நாம் திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடும் தமிழ் முதுமொழியை தொங்கிட்டு இருக்க வேண்டாம். தேவ சமூகத்தை தேடி உபவாசம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையிலேயே எல்லாத்தையும், எல்லா விதமான ஃபாஸ்டிங், செல்ஃபோன் ஃபாஸ்டிங், டிவி ஃபாஸ்டிங், அந்த ஃபாஸ்டிங், இந்த எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு ஒரு தனியாக இடத்துக்கு, எங்கள் வீட்டில் தான் நிம்மதி இல்லைன்னா ஓடு. ஒரு நாள் பிரயாண தூரம் போ, ஏறும் வரால 3 நாள் பிரயாண தூரம் போ. அங்கே போய் அழிச்சாட்டியமாக ஒரு நாள் முழுசும் ஆண்டரோடு கூட உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக தேவன் திருப்பங்களை கொண்டு வருவார், வெற்றியை கொண்டு வருவார், பரலோகத்தை நமக்கு காண்பிப்பார், நம்முடைய எதிர்காலத்தை காண்பிப்பார், நமக்கு வேண்டிய வாழ்வுக்குரிய வார்த்தைகளை காண்பிப்பார். அதை நீங்கள் அது மேலே நீங்கள் இந்த முரசுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த காலத்து பழைய காலத்துலலாம் பெரிய ட்ரம்ஸ் மேலே டான்ஸ் ஆடுவாங்க. அது மாதிரி அந்த வார்த்தையின் மேலே நீங்கள் இன்னும் என்ன வேணால் பண்ணலாம். இட் வில் அப்ஹோல்ட் யூ ஸோ மச். பிரின்சிபல் தான். உடனே வேறு மாதிரி ட்ரம் வச்சு கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லி பைபிள் மேலே உட்காந்து நிற்கிறேன், அதெல்லாம் அபத்தம், அதெல்லாம் எக்ஸ்ட்ரீமிசம். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நீங்கள் என்ன வேணால் தைரியமாக வாழலாம். ஆனால் அந்த வார்த்தையை நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
அது புசிப்பு குடிப்பு அல்லன்னு உங்களுக்கு தெரியணும். புசிப்பு குடிப்பு அல்லங்கும்போது அந்த அடிப்படை மனித உயிரை காக்கக்கூடிய, சக்தியை காக்கக்கூடிய, என் சக்தி என் உசுரே அவர் தான். சூப் இல்லை, என்வி இல்லை, வெஜிடேரியன் அல்ல, வீகன் அல்ல, அது அப்படின்னு வந்துடணும். என் துட்டு இல்லை, என் மரியாதை இல்லை, அது இல்லை, இது இல்லை. அந்த கேர் ஃப்ரீ லைஃப் இல்லாமல் போயிடுச்சே அப்படிங்கிறது அப்படியே மரண வலி எனக்கு. நான் ராணியும் நானும் வாழ்ந்தபோது கூட சொல்லியிருக்கேன் அடிக்கடி, போயிடுங்க சனியா, அது நான் கிண்டல் பண்ணிக்குவோம், கேலி பண்ணிக்குவோம். திருமணம் ஆகாமல் இருக்கும்போது இருக்கிற கீழ்ப்படிதலும் அப்போ தேவைப்பட்டுச்சு. திருமணம் ஆன பிற்பாடு வாழ்ந்தவங்க இருக்காங்களே, கர்த்தரையே பற்றி கொண்டு வாழ்ந்தவங்க இருக்காங்களே, வேதத்தில் உலகத்தில் இருந்துருக்கிறாங்களே, சபை சரித்திரத்தில் இருந்துருக்கிறாங்களே. அதனால் முடியாதுன்னு சொல்லவே முடியாது. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கணும். புசிப்பும் குடிப்பும் அல்ல, குடும்பம் குடுத்தனமாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப பெருசாக என்னமோ பெரிய கிழமை மாதிரி, நோவா கிழமை மாதிரி கிழவிகள் பேச்சை பேசுகிற மாதிரி பெருசாக எதுக்கு இதெல்லாம் தத்துவம் பேசிகிட்டு இருக்கீங்க? கடவுளோடு வாழ பழகணும். என்ன பெரிய குடும்பத்தில், குசேலர் குடும்பத்தில்னா கடவுளோடு வாழ பழகணும். சோத்திரம். நோவா அத்தனை பிள்ளைகளை பெற்றான், நான் தேவனோடு சஞ்சரித்தான் தான் பைபிள் சொல்லுது. கரங்களை தட்டி கத்தரை சோத்திரிப்போம். ஆமாம், ஓகே ஓகே, நம்ம எல்லாருக்கும் கை தட்டுவோம். நமக்கு யார் தட்ட போகிறான்னு தெரியல. Who is going to clap on our behalf? இந்த விழுந்து போன கடைசி கால சந்தை என்ன தெரியுமா? ஒன்னே நீயே செல்ஃப் கான்ஃபிடென்ட். அது கேவலம், காரி துப்ப வேண்டியிருக்கு. தற்புகழ்ச்சி ஒரு புகழ்ச்சியே இல்லை, அது பெரிய படுகொலி. புரியுதா உங்களுக்கு? எப்படி நம்ம கண்ணை கொண்டு, நம்ம விரலை கொண்டு நம்ம கண்ணை பிசாசு குத்துறான். How he cheats us, rips our values away. தேவனை நோக்கி பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுங்கள். கர்த்தராலே புகழப்படுகிறவனே உத்தமன். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில் இருக்கு. புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல, அது நீதியும் சமாதானம் பரிசுத்தம் உண்டாகும் சந்தோஷமாக இருக்குது. ஒரே ஒரு காரியம் தான் சொன்னேன், கிராட்டோஸ். டைம் ஆயிடுச்சு, இன்னும் 5 விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி பின்ன யோசிப்போம், செபிப்போம். இந்த பந்தய ஆசிரிக்கு தேவன் நமக்கு உதவி செய்வராக. இந்த இறுதி நாளின் விடுமுறை வேதாம் பள்ளி கிருபையை ஆண்டவர் நடத்தி முடிக்க, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட அவர்களுக்குள்ளே இறை அரசு ஸ்தாபகமாக வேண்டும். பிள்ளைகளை விட மாட்டேங்கிறான் பாருங்கள். அவனுக்கு நேரம் கிட்டக்க ஆயிடுச்சு, அவனுக்கு இனிமேல் நேரம் இல்லைன்னு எப்படி பிள்ளைகளை மடக்கிறான், ஒடுக்குகிறான் பாருங்கள். அவங்க ஒரு நேரத்தில் உணர்ந்தாலும் அடுத்த நேரத்தில் அப்படியே புத்தி பறி கொடுத்துட்றாங்க. உட்காந்து கேட்கும்போது கொஞ்ச நேரம் அமைதியாக கேட்குறாங்க, அதுக்கப்புறம் ஏதாவது பாட்டு ஆட்டம்னா உடனே தே ஆர் கெட்டிங் லாஸ்ட். விசுவாசிகள் அப்படி தான். கொஞ்ச நேரம் தியானம் பண்ணும்போது அப்படியா நல்லா இருந்துச்சுல்ல, அப்படி அவர் பேசும்போது இதயத்தில் கொழுந்து விட்டு எரியவில்லையா, அதுக்கப்புறம் ஒரு பாட்டை பாடுவோம், எல்லாம் இது பண்ணுவோன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸ்தோத்திரிங்க. பராக்கு கிடங்கூடாமல் bring your heart back to God. நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். பந்தியிலே அவர் இருக்கிறாரு, நமக்குள்ளே தான் இருக்கிறாரு. நமக்கு இருந்தீரானாலுங்கிறதே இன்னும் ஒரு பெரிய ஒரு மர்மமான கேள்வியாக இருக்குது. When are we ever going to realize that God is abiding in us and we need to abide in Him? ஸ்தோத்திரிங்க. Speak to God. பந்தியில் கையிட்டு, பா ஞாயிறு கடை முடிஞ்சிருச்சுடா, இந்த மாதிரியே ஆராதனை நடந்தால் நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி அல்பமாக நினைக்காம யோசிங்க. எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் அந்த அர்ப்பணத்தின் தரம் சரியாக இருக்கணும். கர்த்தர் உங்களோடு பேச நீங்கள் விட மாட்டேங்கிறீங்க, நல்லா எனக்கு தெரியுது. ஆனாலும் அவர் பேசுகிறாரு. You let him speak to you.
let his sound and let his words touch your spirit, your ears, your eyes, your mouth, your hands, your legs, your vitals. Saparatiri shikara balaraba shamana madara labadagara diladara kamana balaribala mana thura khula ragala khama gadena shatara balarabala rakatana balawala bashabara ribana khara balarabala ragadagana bala ragadigatiya khara balarabala bala kabashabara balarabala bala 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 brandara balorigala khara balarabala bala bala kabashabara balarabala bala பாதாளத்தில் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது என்று சொன்னீரே, அது மெய்யாகட்டும் அப்பா. இருளின் ராஜ்யத்தின் வல்லமைகளை முறியும் ஆண்டவரே. இந்த இறுதி நாளின் ஆண்டவரே, விடுமுறை வேதாம் பள்ளியிலே கர்த்தாவே பிள்ளைகள் இருதயத்திலே இயேசுவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படட்டும் அப்பா. அவர் விழிக்கும் போதும் சாயலாலே திருப்தியாகும் அருளை வைங்கப்பா. இரக்கங்களை காண்பீங்க ஆண்டவரே. ஓ ராங்கா நாத ரங்கர பலரு காபர ஷபர பலர தால பரத்யா கர பலர பல 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 ஷபர பலர பல. ஸ்தோத்திரிங்க 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 பா. எங்கள் கண்களை திறந்து விடுங்க, எங்கள் இதயத்தை கொழுந்து விட்டு எரிய உதவி செய்யுங்க. ஜீசஸ் 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 உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே உண்மை போஜனமாக தந்த பிற்பாடு கூட எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் கிளம்பலை. நீங்கள் கல்வாரிக்கு தான் போனீங்க. உங்களையே போஜனமாக கொடுத்த பிற்பாடு நீங்கள் அதை பலியாகிறதுக்கு தான் கடந்து போகிறதுக்கு உங்களுக்கு தெளிவும் உறுதியும் தைரியமும் இருந்தது. நீங்கள் கொடுத்த போஜனத்தை தின்ன பிற்பாடு எல்லாம் துண்டை காணும் துணியை காணும் கெத்சேமனை விட்டு ஓடி போனாங்க. பேதுரு தூரத்தில் பின்பற்றினார். முதல்ல ஒருத்தர் ஆரம்பமாக காட்டி கொடுத்துட்டு தான் வழியில் போய் மாய்ந்து நாண்டு கொண்டு செத்தான். அப்பா மனம் இறங்குங்க ஆண்டவரே. இந்த கால வேளையில் இந்த மாதத்தில் இந்த பந்தியில் கையிடுகிற எங்கள் வாழ்க்கை ஓ ரகா லர கம கர ஷதா பரதுல ரபல ரபத கனம நம ஷபரபல ரபா. நம்முடைய கண்களிலே மிகுந்த மரியாதைக்குரிய ஏற்புடையதாக இருக்க என்னை எங்கள் ஊரையும் ஆட்டுக்குட்டான் ரத்தத்தால் கழுவி சுத்தம் பண்ணுங்க. சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. சுத்தம் பண்ணுங்க சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. புறமான இந்த ஒரு அற்பமான இந்த சாங்கியமான சடங்கின் மூலமாக நாங்கள் மாய திருப்தி அடையாமல் மனம் திரும்பலுக்கேற்ற கனிகளை கொடுக்க உதவி செய்யுங்க இயேசுவே. டெலிவரஸ் ஃப்ரம் த ரஷ் ஆஃப் அவர் லைஃப். தலைதெறிக்க தான் ஓடுறோம். நம்முடைய சமூகத்தை வந்துட்டு எங்கேயோ இங்கே போட்டு கட்டி போட்டது போல் நாங்களாம் நினச்சிட்டு இங்கேருந்து பிரிஞ்சு வெளியே போகும்போது வி ஃபீல் ஸோ ஃப்ரீ. ஜீசஸ் மனம் இறங்குங்க மனம் இறங்குங்க மனம் இறங்குங்க ஆண்டவரே. மனம் இறங்குங்க. நியாகர கலர கலகரப ஷபரபல ரபல பல பல பல. புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல, அது நீதி சமாதானம் பரிசுத்தானுடைய சந்தோஷத்தை அடைந்த மக்களாய் வாழ உதவி செய்யுங்க. தேங்க்யூ. Bless this communion for us, Lord. Help us to commune with you. Help us to have fellowship, koinonia with you. Thank you, Lord. நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமாண்டவரே, இது எமக்காகவே பாவிகளான எங்களுக்காக கழுவப்பட்ட உடைய பிள்ளைகளான எங்களுக்காகவே. பேதுருக்கு நீ சொன்னது போல இப்போ அவனுக்கு புரியாது, இனி நீ புரிஞ்சுக்க. ஆண்டவரே, இப்படி அநேக விஷயங்கள் எங்கள் வாழ்க்கையில் வாசனை நடக்க இல்லாதனால நாங்கள் ஆண்டவர் மிகவும் தரக்குறைவாக இந்த பணியில் நம்பிக்கையோடு கையிட்டிருக்கிறோம். பணியில் கையிட்டவரோட ஆலயம் வசதிக்கு புது வாழ்வு, புது ஜீவன், புது பலன், புது சிந்தை, மறுபடியும் சிந்தை. பேதுருக்கு நீ சொன்ன பொழுது நீர் இன்னும் சிலுவையில் அறியப்படவில்லை, மரணத்தை வெல்லவில்லை, உயிரோடு எழுதவில்லை. ஆனால் எங்களுக்கு இன்று எழுதப்பட்ட வேதத்தை கையில் கொண்டிருக்கிற எங்களுக்கு நீ மறித்தும் உயிர்த்தும் இதான பாஸ்கர் வீட்டிலிருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்குமாயிருக்கிறேன். பணியில் கையிட்ட ஒவ்வொரு ஆவியான சரீரத்திலே பிரகாசன மனக்கண்களை தான் தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம், தெய்வீக வாழ்வுகளை ஆட்கொள்ள
இங்கே வராத ஒரு கை செபிக்கிறோம். ஞானஸ்தானம் பெறாத ஞானஸ்தானம் பெற தேவைப்படுத்தும் நீதி துணிக்கைகளான பரிசுத்தான ஐக்கியத்தை நினைவு கூறுகிறோம். வானவெளியில் என்னோட பந்தயம் ஒரு நாளுக்கான ஆவலை அடைந்துள்ளது. இந்த மாதத்துக்குரிய ஆவிக்குரிய பொருளாதார செய்வான கீழான வேளாங்கி கடன் வாங்காமல் கடன் கொடுத்து இடம் கொண்டு பெறுகிறது வச்சு பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதில் அறிந்தோம் என்ற வார்த்தையை நாங்கள் காண்பது போல இன்றைக்கு 10 ஸ்டூடெண்ட்ஸுடைய ரிசல்ட்ஸ் மார்ச் வருது. ஆனால் தேவன் ஆண்டவரை பிள்ளைகளுக்கு இறக்கம் பாராட்டி நல்ல மதிப்பெண்களோடு அடுத்த செல்ல வழிநடத்தும். மாற்று மொழிகளை சிறப்பாக செய்ய பலன் தான் இறை அரசின் மகத்துவமான பேருண்மைகளுக்கு ஏற்ற நித்திய பிரஜைகளாய் வாழும் ஒரு நிரந்தரமான ஆவியை நிலைவரமான ஆவியை இந்த நாளின் இறுதி விடுதலை வேதாந்த பள்ளி வகுப்புகளை மிகவும் பொறுப்போடு நடத்தி முடிக்க ஆசிரியர்களுக்கு தெரிவித்தார். தேங்க்யூ லார்ட். நமக்கு நன்றி சொல்கிறோம். விசேஷத்து தேவீசும் ஆரோக்கியம் வாழ்க்கை வாழ்வு தேவையானவர்களுக்கு இந்த நன்மையை பாராட்ட வேண்டும். தேங்க்யூ லார்ட். நமக்கு நன்றி. ஜனம் ஆசிரியர்களுக்கு ஜெபிக்கிறோம். சீதோஷ்மை மாற்றத்திலே அத்தகைய காவலுக்கு இணைஞ்சுகிறோம். ஏராளமான பூகம்பங்களும் இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட எல்லைகளுக்கு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எருசலேம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் அந்த வயல் ஃபயரை நிறுத்தம் ஜெபிக்கிறோம். வருகையின் பலத்த அடையாளங்களை காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். தாவே எங்களை நாட்களை இன்னும் அறிவை ஒவ்வொரு விசேஷமாக குறித்து நிறைவேற்றி முடிக்க அந்த பலனை கற்றேன். தேங்க்யூ. எஸ் நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம். ஜனத்தை ஆசிரியர் நம்பின் பிதாவே. ஆமே ஆத்மாவே கர்த்தரை சோதரி எப்பொழுதுமே நாமத்தை என் ஆத்மாவை கர்த்தரை சோதரி நம்மாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தான அந்நியனும் வைக்கும் வழிநடத்தும் பாதுகாவலோடும் பிள்ளைகளோடும் மூலமாய் ஆண்டவரை அறிய முடிய அனைவரோடும் பேசும் அறிமுகமாக இருப்பதாக.